அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சரியாக ஒரு வாரம் தான் இருக்கிறது குரூப் 4 எக்ஸாமுக்கு. சரிங்களா? டாக்டர் வேலுமணி என்பவர் கூறுகிறார். அவர் மக்களை 2 வகையாக பிரிக்கிறார். ஒன்று ஃபோக்கஸ்ட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல், கவனமாக இலக்கே குறியாக இருந்து வெற்றி பெற்றவர்கள். 2 டிஸ்ட்ராக்டட் அண்ட் ஃபெயில்டு, கவனத்தை சிதறவிட்டு தோல்வியடைந்தவர்கள். அப்போ யார் கவனமாக இலக்கே குறியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதும். அப்போ இன்னும் ஒரு வாரம் இருக்குது. இந்த ஒரு வாரமும் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய டார்கெட் எல்லாம் அந்த குரூப் 4 எக்ஸாம் மட்டும் தான். வேறு எந்த சிந்தனையும் நமக்கு வரக்கூடாது. ஒரே ஒரு சிந்தனை தான். சரிங்களா? எக்ஸாமில் கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் நமக்கு இருக்கணும். அப்படி கவனமாக இருந்தால் வெற்றி நமக்கு கிடைக்கும். அடுத்த பாயிண்ட், இந்த நேரத்தில் ரொம்ப பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணணும். எப்போதுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பார்த்திங்கன்னா மைண்டை நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடைய வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நமக்கு வெற்றி வசப்படும். ஏன்னா மனசு தான் ரொம்ப முக்கியம். வினைதிற்பம் என்பது ஒருவன் மனதிற்பம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுற மாதிரி மனசு தான் ரொம்ப திடமாக இருக்கணும். நம்மளால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் அப்படின்னு உறுதியாக இருக்கணும். மற்ற எல்லாத்தை விடவும் அந்த மனதிற்பம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண வேண்டியது, நம்மளால் நிச்சயம் முடியும், நம்ம நிச்சயம் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு எப்போதும் நினைத்து கொண்டு இருப்பது ரொம்ப அவசியம். அப்போ ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் நிறையா பிளான் வச்சுருப்பீங்க. இன்றைக்கி ஒரு புக் முடிக்கணும், தமிழ் ஒரு புக் முடிக்கணும், அது இல்லாமல் கான்ஸ்டியூஷன் முடிச்சிடணும், அதெல்லாம் மேக்ஸில் இந்த டாபிக் முடிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய இலக்கு இருக்கும். ரிவிஷன் பண்ணும்போது அந்த பெரிய இலக்கை உங்களால் அடைய முடியாமல் போகலாம். ஏன் அப்படின்னா எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளால் வேகமாக ரிவிஷன் பண்ண முடியாமல் போகலாம். பெரும்பாலானோருக்கு முடியாது. அதுதான் உண்மை. அதுக்காக நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. ஆனால் நீங்கள் படிக்கிறத கைவிடக்கூடாது. சரிங்களா? ப்ரெஷரான சுச்சுவேஷன் தான். அதுக்காக நீங்கள் படிக்கிறத கைவிடக்கூடாது. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் டார்கெட் ஏரியா கண்டிப்பாக ஒரு புக் அப்படின்னு இல்லைனா ஒரு மணி நேரம் ஒரு புக்கு. சில பேர்லாம் பிளான் போடுவாங்க. ஒரு 2 மணி நேரம் +1 தமிழ், அடுத்த 2 ஹவர் +2 தமிழ், இதே மாதிரிலாம் டார்கெட்லாம் வச்சு சில பேரால் முடிக்க முடியும், பெரும்பாலானவரோட முடிக்க முடியாது. அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் படித்து கொண்டே இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை நீங்கள் நிப்பாட்ட முடியாது. அது எவ்வளோ தூரம் படிக்க முடியுதோ அவ்வளோ தூரம் படிங்க. சிலபஸில் இருக்க கண்டென்ட்டை எல்லாத்தையும் படித்து முடிச்சிருக்கேன். நீங்கள் வாசிக்காது எதுவுமே இருக்கவே கூடாது. சார் நான்லாம் சயின்ஸை சுத்தமாக தொடவே இல்லை, இந்த ஒரு வாரம் படிக்கலாமா? படிங்கிறேன் நான். என்னைய கேட்டால் படிங்கன்னு சொல்லுவேன். சரிங்களா? 10ல் 5 மார்க் எடுத்தாலும், 7ல் 4 மார்க் 5 மார்க் எடுத்தாலும் அது மிகப்பெரிய, ஏன்னா படிக்காமலே எல்லாம் மார்க் எடுக்கிறதுக்கு என்ன வழியே இல்லை. வாசிக்காமலாம் எடுக்கவே முடியும் அப்படின்னா எப்படி எடுக்க முடியும்? அதனால் எல்லா கண்டனையும் வாசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பரிந்துரை. அப்போ கண்டிப்பாக படிச்சிருங்க. அடுத்தது, இந்த நேரத்தில் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. அப்போ நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணணுமா இல்லை குரூப் ஸ்டடி பண்ணணுமா? அப்போ நமக்கு ஏற்கனவே இதுக்கு ஒரு ப்ராவர்ப் இருக்குது. என்ன அப்படின்னா, நீ நீண்ட தூரம் செல்ல வேண்டுமெனில் துணையுடன் செல், நீ வேகமாக செல்ல வேண்டுமெனில் தனியாக செல். இந்த கடைசி ஒரு வாரம், இந்த வாரத்தில் இப்போ இது வரைக்கும் மாறத்தான் 1 இயராக படித்தோம், 2 இயராக படிச்சுட்டு இருந்தோம். அப்போலாம் நமக்கு துணை தேவைப்படும். இந்த 1 வீக் சரிங்களா, சிலபஸில் இருக்க கண்டென்ட்டை ரொம்ப வேகமாக படிக்க வேண்டிய நேரம் இது. அப்போ நீ வேகமாக தான் இருக்கிற கண்டென்ட்டை வேகமாக படிச்சுக்கிட்டு போகணும். அது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அது பயனளிக்கும். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். ஃபினிஷிங் இம்பார்ட்டன்ட். 2020 மேட்ச்சில் எப்படி டெத் ஓவர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அங்கே நல்லா ஸ்கோரிங் பண்ணுவாங்களோ, அது எனி மேட்ச் அதுபோல் தான் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண வேண்டிய நேரம் இது. அப்போ நல்லா படிக்க வேண்டிய நேரம் அந்த கடைசி ஒரு வாரம் அப்படிங்கிறது. நல்லா படிக்க வேண்டிய, நீ படித்ததை ரிவிஷன் பண்ணுறது. ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்போ ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் படிக்க வேண்டியது வேகமாக படிக்க வேண்டியது, திரும்ப திரும்ப படிக்க வேண்டியதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
மனசு ரொம்ப முக்கியம். எப்போதும் மனசு வந்து ஏதோ முடிஞ்சு போனால் நமக்கு நிறைய மன கஷ்டம் இருக்கலாம், வீட்டில் வறுமை இருக்கலாம், மற்றவங்க ஏளனமாக பேசலாம், காதலில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், ஒன் சைட் லவ்வாக இருக்கலாம், எக்கச்சக்கமான பிரச்சனை லைஃப்பில் இருக்கும். சரிங்களா? இன்று எந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் பொருட்டாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு பொருட்டாகவும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. சரிங்களா? சரிங்களா? அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த மனக்கவலைகள்லாம் தூக்கி எறிந்து விட்டு படிக்கணும். நீ படிக்க முடியலன்னா அதுக்கு காரணம் மனசு தான், வேறு எதுவுமே கிடையாது. உன்னால் படிக்க முடியல அப்படின்னா முதல் ரீசன் வந்து உன் மனசு. சரிங்களா? உன் மனசு தான் வந்து உன்னை கான்சன்ட்ரேட் பண்ண விடலை, உன் மனசு தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரிதானா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து நீங்கள் படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க, கண்ட்ரோல் பண்ணுங்கள். ரெண்டாவது ஸ்மார்ட் ஃபோன், இது 2 தான் நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன், ஒரு ஃபோன் கால், அது நம்மளை பெருசாக டிஸ்ட்ராக்ட் பண்ணும். சரிங்களா? நானுமே ரியலைஸ் பண்ணியிருக்கேன். படிச்சிருக்கும்போது ஒரு ஃபோன் வரும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகலாம், 1/2 மணி நேரம் ஆகலாம். கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? செல்லை தூக்கி ஓரமாக வை, புத்தகத்தை தூக்கி பக்கமாக வை. நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா ஸ்டேஜாக ஏறி மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கலாம், ஊக்கவுரை கொடுக்கலாம். சரிங்களா? ஆனால் நீ தோற்றுவிட்டால் அதற்கான காரணங்களையும் நீ விளக்க வேண்டியிருக்கும். நான் ஏந்தம்மா ஃபெயிலானேன், கொஷின் கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஏந்தம்மா ஃபெயிலானேன், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்துச்சு. நான் ஏந்தம்மா ஃபெயிலானேன், சயின்ஸ்லேருந்து வந்துச்சு. நான் ஏந்தம்மா ஃபெயிலானேன், எனக்கு எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து நடத்தலை சில ஏரியா. நான் ஏந்தம்மா ஃபெயிலானேன், எங்கள் வீட்டில் பிரச்சனை அப்படின்னு நீ காரணங்கள்லாம் சொல்லி கொண்டு இருக்க வேண்டும். அன்பு நண்பர்களே, இங்கே காரணம் யாருக்கும் தேவைப்படுவதில்லை, காரணத்தை கேட்க யாரும் தயாராக இல்லை. சரிங்களா? யுவர் எஃபர்ட்ஸ் ஆர் நாட் அப்ரிஷியேட்டட் பட் தி ரிசல்ட். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளவு எஃபெக்ட் போட்டிங்க, அதெல்லாம் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நான் 4 மணிக்கு எழுந்து படித்தேன், தூங்காமல் படித்தேன், நைட்டு 12 மணி வரைக்கும் படித்தேன், இப்படி படித்தேன், கல்யாணத்துக்கு போகல, காது குத்துக்கு போகல, எதுக்குமே போகலை, நான் படித்தேன், அப்பயும் ஃபெயிலாக போயிட்டேன், அவ்வளோ எஃபர்ட் போட்டேன் தெரியுமா, இப்படி தெரியுமா படிப்பேன், நான் இன்ஸ்டியூட்லாம் மாடல் டெஸ்ட்லாம் இப்படி தெரியுமா மார்க் எடுப்பேன், எல்லா டெஸ்ட்டும் எப்படி தெரியுமா. யாருக்கும் என்ன காரணமும் வேண்டாம், நீ பாஸாக ஃபெயிலா அது மட்டும்தான் வேணும். எனக்கு 0.5 போயிடுச்சு, 1 மார்க்கில் போயிடுச்சு. அன்பு நண்பர்களே, இந்த உலகம் வந்து காரணத்தை கேட்க தயாராக இல்லை. சரிங்களா? நிறைய தோல்விகளை பார்த்தவன் இந்த வகையில் வந்து நான் அதை சொல்கிறேன். சரிங்களா? 0.25 விட்டுருக்கேன், 1 மார்க்கில் விட்டுருக்கேன், யாருக்கும் அவங்களாம் ரீசன்ஸ் கேட்கறதுக்கு அவங்க தயாராகவே இல்லை. சரிங்களா? அவங்களுக்கு தேவை வெற்றி, முடிஞ்சால் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லு. அப்புறம் நிறையா மாடல் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க, வேறு அகாடமிலேருந்து நிறையா அங்கே ஃப்ரீ டெஸ்ட் நிறையா போடுவாங்க. சரிங்களா? நீங்கள் அதெல்லாம் போய்ட்டு எழுதுவீங்க. அந்த மார்க்லாம் நீங்கள் போகிறீங்க, அது ஒரு ப்ராக்டிஸ். சரிங்களா? டெஸ்ட் எழுதுறீங்க, வந்துட்டீங்க, அந்த மார்க் வச்சு நான் வந்து ரொம்ப மார்க் கம்மியாக எடுத்தேன், அதேமாதிரிலாம் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட தேவையில்ல. சப்போஸ் உண்மையிலே வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியா நான் சரியாக படித்து முடிக்கல, நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, மேபி சரியாக எழுதலை அப்படின்னா அதை விட்டுருங்க. இல்லை உண்மையிலே ஒரு எக்கனாமிக்ஸ் நான் அது வரைக்கும் படித்ததே இல்லை, அதை ஃபோக்கஸ் பண்ணோம், அது என்னுடைய வீக்னஸாக இருக்குது அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒரு வாரத்தில் சரி பண்ணிக்க பாருங்கள், கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக ஃபோக்கஸ் அது வீக்னஸ்லேயும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? நம்ம ஒரு கான்ஸ்டியூஷனில் புலி அப்படின்னா 10க்கு 10லாம் எடுத்துட முடியாது, 10க்கு 9லாம் எடுத்துட முடியாது. சரிங்களா? சம்டைம் 2 கொஷின் அதேமாதிரிலாம் வந்து ட்விஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. சரி தானே? அதெல்லாம் ஒரே ஏரியா எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரே சப்ஜெக்டே படிச்சிருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வராது அப்படிங்கிறதால அது படிக்காமலும் இருக்கக்கூடாது, எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சுட்டு போகணும். அவர் 10க்கு 7, 7க்கு 4, 7க்கு 6, 5 இப்படி எடுத்து தான் நீங்கள் ஸ்கோரை வந்து கொண்டு போகணும். சரி தானே? அப்போ எல்லா ஏரியாவும் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது அவசியம். அப்போ அந்த இன்ஸ்டியூட் மார்க்கை நீங்கள் மாடல் டெஸ்ட் மார்க்ஸ்லாம் வந்து நீங்கள் பெருசாக உரி பண்ணிகிட்டு இருக்கிறது அவளை. சப்போஸ் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, சந்தோஷப்பட்டுக்குங்க. பட் வந்து நம்ம இலக்கெல்லாம் வந்து ஜூன் 9 நடக்கிற குரூப் 4 எக்ஸாம் இருக்கட்டும். பென் இப்போயே பேனெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நெக் ஆஃப் த மந்தில் போய்ட்டு பென்லாம் வாங்கிட்டு இருக்காதிங்க, அன்றைக்கி முதல் நாள் வாங்குறது அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. நான் நிறையா முறை சொல்லியிருக்கேன், பென் வந்து யூஸ்டு பென்னாக இருக்கணும், ஏற்கனவே வாங்கி அதை நிறைய முறை பயன்படுத்தி எழுதின பென்னாக இருக்கணும். இந்த இது வரைக்கும் நீங்கள் பேனா வாங்கலை அப்படின்னா இப்போ பேனா வாங்கி இந்த 1 வீக் நீங்கள் எழுதுவீங்கள, எழுதி பார்ப்பீங்க, கணிதம் வந்து போட்டு பார்ப்பீங்க, அதுக்கெலாம் அந்த பேனாவே பயன்படுத்திங்க. அப்போ ஒரு பேனாவில் கிட்டத்தட்ட கால்வாசி பாதி அப்படி தீர்த்து வைக்கணும், எழுதி வச்சுருக்கணும். அந்த பெண்ணை ஏற்கனவே யூஸ்டு பென் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த பென் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதுங்க. ஏன்னா புது பென் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும், எக்ஸாம் அன்றைக்கி வேர்க்கும், நல்லா வழுக்கிட்டு போகும் உங்களுக்கு எழுதும்போது, அது மூடி சரியாக இருக்காது, சில மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்லாம் இருக்கும், அது மூடி ஏதாவது பண்ணுவீங்க, இப்படி ஓடுவாங்கம்மா ஓடும், நமக்கு ப்ரெஷர் ஆகும், தேவையில்லை. சரிங்களா? அப்போ ஒரு யூஸ்டு பெண்ணை எடுத்துகிட்டு போங்க, பென்லாம் இப்போயே வாங்கி வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்லாம் அப்போ 1 வீக் இருக்குது, இப்போயே பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அன்றைக்கி முதல் நாள் தான் ஏதோ
எல்லாம் போயிட்டு க்யூவில் நிற்கிறது ப்ரௌசிங் சென்டரில். அங்கே நல்லா கூட்டமாகவும் இருக்கும். தேவையே இல்லை. சரிங்களா? இப்பயே ஹால் டிக்கெட் வந்து 1க்கு 2 எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் வந்து உங்கள் மெயிலில் போட்டு வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு மெயிலில் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. மெயிலில் போட்டு வச்சுக்கோங்க. எங்கெங்கே சாஃப்ட் காப்பி வைக்க முடியுமோ பத்திரமா வச்சுக்கோங்க. பென்லாம் இப்போ இது வந்து லொக்கேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. எங்கே எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு. சில ஒரே நேமில் வந்து 2 ஸ்கூல் இருக்கும், கொஞ்சம் வேறு வேறு ஏரியாவாக இருக்கும். எங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படிங்கிறதுலாம் வந்து தெளிவாக இப்பயே கேட்டு வச்சுக்கோங்க. எத்தனை மணிக்கு பஸ்ஸு, கொஞ்சம் ரூரல் ஏரியா வந்தால் எத்தனை மணிக்கு பஸ்ஸு ஏது அப்படின்னு விசாரிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூடி தரும். கடவுளால் கூட, கடவுள் நினைத்தால் கூட நீ உண்மையிலேயே உடல் வருந்தி படித்திருந்தால் உன் வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் வந்து உன் உழைப்புக்கேற்ற வெற்றி வந்தே தீரும். அந்த நாள் வந்து ஜூன் 9, 2024 இருக்கட்டும் என்பது என்னுடைய வாழ்த்து. உடம்பை பார்த்துக்கோங்க. 1 வீக் இருக்குது. ஹெல்த்தை பார்த்துங்க, ரொம்ப முக்கியம். நல்லா தூங்குங்க. தூக்கம் ரொம்ப முக்கியம். தூங்காமலாம் இருக்காதீங்க. டெய்லி கண்டிப்பாக 6 மணி நேரம் 7 மணி நேரம் கண்டிப்பாக வந்து படுத்து தூங்குங்க. அது ரொம்ப நல்லது. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.